அண்மை காலமாக இந்தியாவை பற்றி சர்ச்சை கருத்துக்களை கூறி வருவதையே பாகிஸ்தான் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறது. இதற்கிடையே தற்போது பாகிஸ்தான் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள அசிம் முனீர் இந்தியாவை பற்றி சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்போதும் இந்தியாவை சீண்டுவதை பாகிஸ்தான் தனது வேலையாக வைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் பலமுறை இந்தியாவிடம் தோல்வி அடைந்தாலும் பாகிஸ்தான் தனது திமிர் பேச்சை விடுவதாக இல்லை. அசிம் முனீர் சமீபத்தில்தான் CDF எனப்படும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இதற்கிடையே அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் பேட்டியளித்த ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் இந்தியாவை எச்சரிக்கும் வகையில் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் பாகிஸ்தான் மீது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடந்தாலும் அதற்கு பதிலடி மிகவும் வேகமாகவும் தீவிரமானதாகவும் இருக்கும் என்று அசிம் முனீர் பேசியிருப்பது மீண்டும் இரு நாட்டுக்கும் இடையேயான மோதலை அதிகரிக்கும் என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதிகாரிகளுக்கு மத்தியில் அசிம் முனீர் பேசுகையில், இந்தியா இனிமேல் எந்த ஒரு மாயையிலும் இருக்கக்கூடாது. ஏனெனில் இனிமேல் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பாகிஸ்தானின் பதிலடி இன்னும் வேகமாகவும் தீவிரமாகவும் இருக்கும் என்றார். மேலும் பாகிஸ்தானின் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை பற்றி பேசிய முனீர், அது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் முனீர் விவரித்தார். பாகிஸ்தானின் இராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையை ஒருங்கிணைப்பதே இதன் நோக்கம் என சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முனீர் மேலும் பேசுகையில், பாகிஸ்தான் மீதான அச்சுறுத்தல்கள் வளர்ந்து வருகிறது. இதனால் பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைப்பது காலத்தின் கட்டாயம். பாதுகாப்பு படைகளின் தலைமையகம் முப்படைகளின் சேவைகளை ஒருங்கிணைக்கும். அப்போதுதான் எமர்ஜென்சி காலத்தில் துரிதமாக செயல்பட முடியும் என்றார். ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தை வழிநடத்தியவர் இந்த முனீர்தான். அதில் பாகிஸ்தான் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற கதையாக பாகிஸ்தானை வென்றதாக திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி கூட தரப்பட்டது. பாகிஸ்தான் இராணுவத்தில் கடந்த 60 ஆண்டுகளில் இந்த பதவியை பெறும் முதல் இராணுவ தளபதி முனீர்தான். மேலும் சமீபத்தில்தான் முனீருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கும் வகையிலும் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை அந்நாட்டு அரசு கொண்டு வந்திருந்தது. இதனால் பாகிஸ்தான் இராணுவ ஆட்சிக்கு போய்விடுமோ என்ற அச்சமும் சர்வதேச சமூகத்தில் எழுந்துள்ளது.